வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான இங்க நான் தான் கிங் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சந்தானம் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மும்பையை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு டெரரிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ட்ரெயின் அதே மாதிரி சில பில்டிங்ல எல்லாம் பாம்பை வச்சிருக்காங்க. அந்த பாம்பு வெடிச்சு பெரிய சேதாரம் எல்லாம் ஏற்படுது. இதை பத்தி நியூஸ் சேனல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அடுத்து அவங்க பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதனால எல்லாருமே கமிஷனர் கிட்ட கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட பேரு வெற்றிவேல் அப்படின்றது. ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சொந்த வீடு இருந்தா தான் பொண்ணு தருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதனால கடன் உடன்லாம் வாங்கி இவர் சொந்த வீடை வாங்கியிருக்காரு. இதனால 25 லட்சம் ரூபாய் இவருக்கு கடன் இருக்கு. பொண்ணு வீட்டுல டௌரியா காசு வாங்கி அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால பெருசா எந்த ஒரு சம்பந்தமும் இவருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மேட்ரிமோனியில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட மாப்பிள்ளை கேட்டு வராங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா இவரையே மாப்பிள்ளையா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்தவங்க அப்செட் ஆகி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இந்த மேட்ரிமோனியோட ஹெட்டா இருப்பாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அவரோட பேர் அமல்ராஜ் அப்படின்றது. அவர்கிட்ட இருந்து தான் ஹீரோ 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன் காசை எப்ப தரப்போற அப்படின்ற மாதிரிலாம் அவர் கோவப்பட்டு இருக்காரு. ஹீரோ பக்கத்து பிளாட்டை விட்டு ஒருத்தர் கமுக்கமா வெளியே வந்துட்டு இருக்காரு. அவர் பேரு சுவாமிநாதன் அப்படின்றது. ஹீரோவும் அவரை கெலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பக்கத்து பிளாட்ல 2 கால்கேல் பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அவங்க கூட ஒன்னா இருந்தது தான் வெளியே வந்திருக்காரு. அந்த பொண்ணுங்க ஹீரோ கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உங்க லீலையெல்லாம் இவர்கிட்ட காட்டுங்க, என்கிட்ட காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப புரோக்கரும் ஒரு சம்பந்தத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு. ரத்னபுரி ஜமீன்தார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட பொண்ணுக்கு தான் வரன் பார்த்துட்டு இருக்காரு. செம்ம சம்பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நல்லபடியா அமைஞ்சா உங்களுக்கு மோதிரமே போடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கரும் சொல்றாரு. இவர் காலையில பொண்ணு பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து பிளாட் பொண்ணு எங்க போறன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உனக்கு ரத்னபுரி ஜமீன் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. தெரியாதே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உனக்கு தெரியாதா? அப்ப அந்த ஜமீன் நல்லவரா தான் இருப்பாரு. நான் பொண்ணு பாக்குறதுக்காக தான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப டிராவல் பண்ணி அந்த ஜமீனை பாக்குறதுக்காக ரத்னபுரிக்கு வந்துடுறாங்க. ரொம்ப மேலந்தாளம்லாம் இருக்கு, சரியான பணக்காரங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே வராரு. பேங்க் எம்ப்ளாயி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. லீவ் போட்டு எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஜமீன் கல்யாணம் ஆச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணு பாக்குறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஜமீனோ பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வர வச்சிடுறாரு. பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணு எனக்கு மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜமீன் வழக்கத்துல தனியாலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்லிடுறாரு. மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. விட்டா இப்பயே கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி புரோக்கர் சொல்றாரு. அவ்வளவுதானே, இன்னைக்கே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஜமீனும் சொல்றாரு. பார்த்தா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காரு. ஒருவேளை நான் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏழைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் தான் பெரிய இடம் சொன்னல விட்டுறது அப்படின்ற மாதிரி புரோக்கர் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்றாரு. இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேரேஜ் சர்டிபிகேட்ல இவர் சைன் போடுறதுக்காக வராரு. பக்கத்துல இருக்க பொண்ணை தடுக்க பாக்குறாங்க. இப்பயே கொஞ்ச நாள் எப்படி எல்லாம் நைட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கையை விலக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நல்லபடியா இந்த இடத்துல கல்யாணத்தை எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வெளி ரூமுக்கு வந்து பாக்குறாரு. அங்க இருந்த பொருள்லாம் காணாம போயிருக்கு. என்ன பொருள்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா பேங்க் எம்ப்ளாயி எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க தான் பொருளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் பொருள்லாம் கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. வாங்கின கடனுக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வச்சிருங்க, அதுக்கப்புறம் தாராளமா இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அதனால தான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஒரு சொத்து கூட இவருக்கு கிடைக்க போறது இல்லைன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அடா பாவீங்களா, இப்படி நடிச்சு ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவரும் இந்த குடும்பம் மேல பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. இது இவங்க வாழ்ந்த இடம் இல்ல, அதனால சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்ந்த இடம் விட்டு போறது கஷ்டமா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, எப்படியாவது காசு சேர்த்து திரும்பி இந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. அப்படி மட்டும் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க, பிஞ்ச செருப்பாலியே அடிப்பேன், இந்த வீட்டை பத்தி மொத்தமா மறந்துருங்க, என் கூட கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஜமீன் போட்டிருந்த Dress கூட அவருக்கு சொந்தம் கிடையாது போல. ஒரு நபர் வந்து என் Dress கொடுங்க அப்படின்ற மாதிரி புடிங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ சோகமா மாடியில இருக்கும் போது இவங்களும் காஃபியை கொடுக்கறதுக்காக வராங்க. என் லைஃபையே நாசம் பண்ணிட்டீங்கல்ல, நிம்மதியா இருங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுறாரு. ஈரின் மேற்கொண்டு எதுவுமே பேசாம அமைதியா கிளம்பிடுறாங்க. ஈரினும் சீக்கிரமா எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இவர் கண்டுக்காம ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. புது மாப்பிள்ள சாப்பாடுலாம் கொண்டு வரலையா அப்படின்ற மாதிரி ஆபீஸை சேர்ந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில அவங்க வச்சிருக்காங்க. இவர் ஒய்ஃபு கிட்ட சொல்லாம அதை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு.
அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஒய்ஃப் சாப்பாடே வச்சிருக்க மாட்டாங்க. ஜமீன் சாப்பாடு எப்படி இருக்க போதோன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அடுக்குல எதுவுமே இல்ல. அடுத்த அடுக்குல வெயிட்டா இருக்கும், ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த அடுக்குலயும் எதுவுமே இல்ல. ஆக மொத்தத்துல எதுவுமே இல்லன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அந்த டெரரிஸ்ட் எங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. ஃபுட்பால் கிரவுண்ட்ல தான் பிளான் பண்ணிருக்காங்க. அது மூலியமா 2 நாட்டுக்கு பெரிய பிரச்சனை வரும்ல, அதுதான் அவனுங்க டார்கெட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கமிஷனரும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த குரூப்போட ஹெட் நமக்கு காட்டுறாங்க. அவனோட அப்பா இருக்கார்ல, பேச முடியாத கண்டிஷன்ல வீல் சேர்ல தான் இருக்காரு. எது சொல்லணும்னு நினைச்சாலும் சரி பெல் மூலியமா தான் விஷயத்த சொல்லுவாரு. இப்ப இவன் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு போன் கால் வருது. கமிஷனர் தான் கால் பண்ணிருக்காரு. நீங்க ஃபுட்பால் கிரவுண்ட்ல தான் அட்டாக் பண்ண போறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு, இடத்த மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நம்ம கேங் பாஸ்கி எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பாஸ்கி எங்கன்னு தெரியல, நாங்க சீக்கிரமா கால் பண்ணி வர வைக்கிறோம் ஆட்கள் சொல்றாங்க. பிளானை மாத்தணும், உடனே அவனை வர வைங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோட அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்டதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. பார்த்தா ஹீரோ வீட்டுல தான் சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க. ஒரு அண்ணனும் இவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய பில்லிய தந்துட்டு போறாரு. ஹீரோ கோவமா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்பதான் எல்லாருக்குமே அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறது தெரிய வருது. செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ ஒய்ஃபை தனியா கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. அன்னதானம் போடுறது எங்க வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உன்னோட அப்பா அவரோட காசுல பண்ணும், என் காசுல பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அமல்ராஜ் நமக்கு காட்டுறாங்க. அவர் யார் கூடயோ உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இதே இடத்துல தான் ஹீரோ பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்ல இருக்க பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு பிரவீனா அப்படின்றது. கண்ணாலேயே 2 பேருமே பேசிக்கிறாங்க. பிரவீனா இதுதான் என்னோட கார்டு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட தந்துடுறாங்க. அவருமே இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. மாமா வேகமா பாத்ரூம் சுவிட்சை போய் போடுறாரு. ஷாக் அடிச்ச மாதிரி கீழே விழுந்துடுறாரு. சீக்கிரமா சுவிட்சை ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஹீரோ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அமல்ராஜும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மேட்ரிமோனில நம்ம 10,000 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிட்டோம். இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ண போறோம். எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பா வந்துடணும்னு சொல்றாரு. மச்சான் நீயும் ஃபேமிலியோட வரணும்னு சொல்றாரு. ஒய்ஃபை எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃப் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இடுப்பு தெரியுது. இவரு அவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் இப்ப துணியெல்லாம் காய போட்டு ரூம்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியாதனமா ஸ்லிப் ஆகி விழ போறாங்க. இவர் தான் நல்ல வேலையா அவங்களை பிடிச்சிடுறாரு. 2 பேருக்குள்ளயும் ரொமான்ஸ் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. ஆனா இது எல்லாம் ஹீரோக்கு அந்த கனவா தான் இருக்கும். நிஜத்துல அது எதுவுமே நடந்திருக்காது. எப்படி ஒய்ஃபை கூப்பிடுறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் முடிச்சிட்டு இருக்காரு. அவங்களையே சுத்தி சுத்தி வராரு. இப்போ ஒய்ஃபே என்கிட்ட எதையாவது சொல்லணுமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நைட் ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இருக்கு, எல்லாருமே ரெடியா இருங்க, நான் வந்து கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோயினுமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் படுறாங்க. 4 பேருமே அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடக்கலாம் ஆரம்பிக்குது. இன்னமும் சரி ஹீரோ பெருசா இவங்க கிட்ட பேச மாட்டாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க 2-3 வாட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க. இவர் தான் புரிஞ்சிருக்க மாட்டாரு. இவங்க சொல்லும் போது தான் அதெல்லாம் இவருக்கு தோணுது. இவங்க மேல தப்பு இல்ல, இவங்க மேல கோவப்பட்டு எதுவும் ஆக போறது இல்லன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ஜமீனோ பையனோ சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல கெலாட்டாலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கெலாட்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏன்டா கெலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அமலும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால 2 பேருக்கும் சண்டைலாம் ஏற்பட ஆரம்பிக்குது. மாமாவை போட்டு அவர் அடிச்சிடுறாரு. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு அமல்ராஜ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட மாமா, அவர் மேல எப்படா கைய வைப்ப, உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மறுநாள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஏண்டா எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்ன அடிச்சிட்டல, என்கிட்ட இருந்து நீ 20 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருக்க, ஒழுங்கு மரியாதையா அந்த காசை திரும்பித்தா, நான் இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாமனார் மச்சான் நாள் தானே இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது, இதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி திட்டி இவங்க 2 பேரையும் அனுப்பி விடுறாரு. இவங்க 2 பேருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அமல்ராஜ் அங்க நின்னுட்டு இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. இவர்கிட்ட நம்மளே மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து மன்னிப்பெல்லாம் கேக்குறாங்க. உள்ள வாங்க, என் மாப்பிள்ளை கிட்ட பேசி நீங்க சால்வ் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அமல்ராஜோட கழுத்துல யாரோ முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கு. பிரவீனா வீட்டுக்கு தான் வந்திருக்காரு போல. என்ன கழுத்துல முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை முதல்ல வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறது. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறது. இவங்களும் வழியை காட்டிடுறாங்க. இவரும் ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்து சுவிட்சை போடுறது. ஏற்கனவே ஷாக் அடிச்சது பாத்தீங்களா, இவருக்கும் ஷாக் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஈரவன் கட்டியை வச்சு அடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரே சமயத்துல அடிச்சிடுறாங்க. எதுக்காக எல்லாருமே சேர்ந்து அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்ப விழுந்து கிடக்கிறவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்பதான் அவருக்கு மூச்சு இல்லைன்றது ஹீரோக்கு தெரிய வருது. உங்களை வெளியே தாண்டா போக சொன்ன, எதுக்காகடா தேவையில்லாம இவனை கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க 2 பேருமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி திரும்பி மாமனார் கிளம்ப பாக்குறாரு. கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு
இப்பன்னு பார்த்து யாரோ கதவை திறந்து உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பிரவீனா தான் வந்திருக்காங்க. சக்கரை வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்க அமல்ராஜை பாத்துடுறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள காசு தராமையே கிளம்பிட்டல, காசை தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு உயிரோட இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. அட பாவீங்களா, கொன்னுட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க வேணும்ட்டே பண்ணல, இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல நீங்க தான் கொன்றிருக்கீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா அடிச்ச கட்டிய தூக்கி போடுறாங்க. அவங்களும் தெரியாம கேட்ச் பிடிச்சிருவாங்க. இப்ப கைரேகை ஒந்தம் பட்டிருக்கு, நீயும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. ஈரவும் கூட சேர்ந்து மிரட்டுறாரு, மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களும் ஹெல்ப் பண்றதுக்காக ஐடியாவை யோசிக்கிறாங்க. எனக்கு பலராம்னு ஒரு நபரை தெரியும், அவன் பாடியெல்லாம் ஈஸியா டிஸ்போஸ் பண்ணிடுவான், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்றாங்க. இப்ப பலராமுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாடி இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரவீனா ரூம்ல வேற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவகிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அவளும் ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க கூட சேர்ந்துடுறா. இப்ப எப்படியாவது லிப்ட்ல கீழே கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. லிப்ட்ல இவரை கொண்டு வந்துடுறாங்க. இவர் அசையாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்காருல்ல, இத பாக்குற மத்தவங்களுக்கு டவுட் வருது. நம்மளும் அதே மாதிரி போஸ்ட் கொடுத்தா டவுட் வராது அப்படின்ற மாதிரி ஏறுற எல்லாருமே அதே மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பிராங்க் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. பிராங்க் தானே பண்றீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இந்த அபார்ட்மெண்டோட வாட்ச்மேனா சேஷு தான் இருப்பாரு. அவரும் போகும்போது இவர் கண்ணாடியோட போல, வரும்போது மட்டும் எதுக்காக கண்ணாடியை போட்டு வராரு அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, டேங்க் நிரம்பி தண்ணி லீக் ஆச்சுன்னா அதை ஆஃப் பண்றது தான் உன்னோட வேலை, ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கிறாரு. இங்க இருந்து பாடி எடுத்துட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பலராம பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சுரியில வேலை பார்க்கறவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், அனாத பாடின்ற மாதிரி கணக்க காமிச்சு விஷயத்த முடிச்சிருவோம், நீங்க பயப்படாம கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிம்மதியா வீட்டுக்கு வராங்க. கதவை திறக்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஷாக் ஆவறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. நீங்களே பாருங்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே கதவை திறந்து உள்ள பாக்குறாங்க. பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இறந்து போன அமல்ராஜ் தான் அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. இவன் எப்படி உயிரோட வந்தான்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஆவியா வந்திருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. என்னடா பேய பார்த்த மாதிரி பாக்குறீங்க, என் 25 லட்சம் ரூபாய் காசை தாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. இவன் பேய் இல்லன்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது. இப்ப பக்கத்து வீட்டு பிரவீனா இருக்கல்ல, வேகமா ஓடி வந்து இந்த இடத்துல டிவி எல்லாம் ஆன் பண்ணி பாக்குறா. தமிழ்நாட்டுல டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இல்ல பாஸ்கின்ற ஒரு நபரோட போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு. இவனை கண்டுபிடிச்சா கவர்மெண்ட் 50 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பிரவீனாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஒரு ஹோட்டல்ல வச்சுதான் இவனை மொத வாட்டி பார்த்தேன், இவன் கிட்ட நம்பர் தந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இங்க வந்தது அமல்ராஜ் கிடையாது, அந்த பாஸ்கின்ற நபரா தான் இருப்பாரு. அவரை தான் தெரியாதனமா இவங்க வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருப்பாங்க. பாடியை ஒப்படைச்சா இவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ல, அதனால திரும்பி அந்த பலராமுக்கு கால் பண்ணி பாடியை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதனால பிரவீனா இருக்காங்கல்ல, அந்த பாடி திரும்பி வேணும்னு கேக்குறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா, ஒரு வாட்டி உள்ள கொண்டு போயாச்சுன்னா நானே நினைச்சால வெளியே எடுக்க முடியாது, சாரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்போம், எப்படியாவது உள்ள இருக்க பாடியை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃபும் இவரும் சேர்ந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி பார்க்கறதுக்காக வராங்க. ஏசி டெக்கு எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. இது வழியா தான் பாடியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவனை ஒப்படைச்சா 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த இப்பதான் பலராம் பாக்குறது. இதனால தான் அந்த பிரவீனா திரும்பி பாடியை கேட்டிருக்கா போல, நம்ம எப்படியாவது உள்ள இருந்து அந்த பாடியை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த நபரை ஒப்படைக்கிறேன், 50 லட்சம் ரூபாய் தருவாங்கல்ல, அதுல 25 லட்சம் ரூபாயை கூட நீங்க வச்சுக்கோங்க, ஆனா என் மேல இருக்க எல்லா கேஸையும் நீங்க தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ பாடியை கொண்டு வா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப டாக்டர் கெட்டப்லயும் நர்ஸ் கெட்டப்லயும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ தான் பாடி மாதிரி உள்ள போனோம்னு சொல்லிட்டாரு. மார்ச்சுரியில போய் அவனை கயிறுல கட்டிடணும், நீயும் அந்த கயிறை புடிச்சிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டாரு. பாலா சரின்னு ஏத்துக்கிறாரு. உள்ள பாடியை கொண்டு போறதுக்கு முன்னாடி உயிர் இருக்கா இல்லையான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் எப்படியாவது ஏமாத்தணும், இது ஒர்க் ஆகாத செத்தோஸ்கோப், இதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜமீன் ஏத்துக்கிறாரு. இப்ப ஜமீன் இருக்காரு பாத்தீங்களா, டாக்டர் பக்கத்துல போய் தெரியாதனமா இடிக்கிற மாதிரி இடிச்சிடுறாரு. இப்ப 2 செத்தோஸ்கோப்பும் கீழே விழுந்துருது. இப்ப ஜமீனும் ஒரு செத்தோஸ்கோப் எடுத்துட்டு வந்துடுறாரு. பார்த்தா இவர் கொண்டு போனதையே தான் திரும்பி கொண்டு வந்திருக்காரு. ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவரை போட்டு திட்டுறாரு. இப்ப பாலாவோட பாடி அந்த இடத்துக்கு போயிருது. டாக்டரும் செக் பண்றதுக்காக வராரு. செக் பண்ணா மாட்டிப்பாங்கன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரிய வேணாமா, பாடி இவ்வளவு நாத்த எடுக்குதுல, இறந்து போயிடுச்சியா, கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படியோ தப்பிச்சு உள்ள போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள வந்தோன்னா பாலா இருக்காரு பாத்தீங்களா, அவன் பாடி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்கியோட பாடியை கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஏசி டெக் வழியா அவனை கட்டி அனுப்புறாரு. இவரும் புடிச்சிட்டு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். அதுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. அதனால இவரும் பாடி மாதிரி அந்த இடத்துல படுத்துறாரு. இப்ப பாஸ்கி அடையாளத்தை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இத பாக்குற இந்த குரூப்போட ஹெட்டும் கமிஷனர் கிட்ட பேசுறாரு.
நான் எவ்வளவோ தடுக்க பார்த்தேன், என்னால முடியல, பாஸ்கியை கவனமா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இவங்களும் ஒவ்வொரு ஏசி டெஸ்க் வழியா பாடியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பாலா இடத்த நமக்கு காட்டுறாங்க. பாலாவை வெட்டணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர் வெட்டுறதுக்காக வராரு. அதுக்குள்ள ஒரு நபர் இருக்காருல, கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பாடி தாவியா, அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் பாலாவை அனுப்பி வச்சிடுறாங்க. கிளாஸ் எடுக்கிற டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் இறந்து போனாலும் சரி கொஞ்ச நேரம் மட்டும் அவரோட பாடி பார்ட்லாம் அசையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி பசங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாலாவை சுத்தி சுத்தி ஒரு ஈ வருது. இவரும் லைட்டா அசையெல்லாம் செய்யறாரு. இத ஒரு பையன் பாத்துறான். டாக்டர் நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா இவங்களும் பாடியை என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல இருக்க இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப வீல் சேர்ல பாடியை வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு டாக்டர் லேடி வந்துடுறாங்க. என்ன நர்ஸா இருந்துட்டு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. உங்களெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த மாதிரியே தெரியலையே, உங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த சமயம் வீல் சேர் வேற மூவ் ஆகி போகுது. இவங்களும் ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வீல் சேர் பின்னாடியே துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பலராமும் ஆட்களும் எப்படி உள்ள நுழைஞ்சு பாடியை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது வீல் சேர்ல மூவ் ஆன பாடி கரெக்டா இவங்க கிட்ட வந்துருது. இவனே நம்மளை தேடி வந்துட்டான், நம்ம எத்திட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே இருக்க அமல்ராஜும் கவனிச்சிட்டு இருக்காரு. இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்டயும் டீம் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கார்ல தான் இப்ப பாடியை வச்சிருக்காங்க, எப்படியாவது தூக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. நீ வேணும்ட்டே அவங்க முன்னாடி நடமாடு, நீ தான் பாடின்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, அந்த கேப்ல நாங்க தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அமல்ராஜும் ஏத்துக்கிறாரு. இப்ப அமல்ராஜ் வேணும்ட்டே அந்த கேங்க முன்னாடி நடந்துட்டு இருக்காரு. என்ன பாடி எந்திரிச்சு நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க துரத்துறாங்க. இந்த கேப்ல கார்ல இருக்க பாடியை இவங்க தூக்கிடுறாங்க. அமல்ராஜ் இவங்களுக்கு பயந்து பாத்ரூம் நோக்கி தான் ஓடிட்டு இருக்காரு. ஆனா இந்த கேங் இருக்காங்கல்ல, பாத்ரூம்ல வச்சு இவரை லாக் பண்ணிடுறாங்க. மாட்னியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாஸ்கியோட ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாஸ்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப புடிச்சு வச்சிருக்கவங்கள கண்ணை காமிச்சு மிரட்டி பாஸ்கியை இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற நபரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் நியூஸ்ல இந்த விஷயத்த பாக்குறாரு. இவன் பாடி இங்க தானே இருந்தது, செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. பார்த்தா பாடி வச்ச இடத்துல காணாம போயிருக்கு. பலராம் தான் பாடியை தந்தான், அவன் தான் தூக்கி இருக்கான் போல, அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க அமல்ராஜ் மாட்டினதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நமக்கு பாடி கிடைச்சிருச்சுல, கமிஷனர் கிட்ட ஒப்படைச்சு காசை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கமிஷனரை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாஸ்கின்னு நினைச்சு அமல்ராஜை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க போட்டிருக்க பிளானை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ல கமிஷனரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல கமிஷனரும் இவங்க கேங்க சேர்ந்தவர் தானா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. பாலாவும் நான் போய் கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாரு. கமிஷனர் அவங்க கேங்க சேர்ந்தவர் அப்படின்றது பாலாக்கு தெரியாதுல்ல. பாஸ்கியோட பாடி எங்க கிட்ட தான் இருக்கு, எப்ப காசை தருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த கேங்க கூட வந்துட்டு இருக்க அமல்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கேங்க முன்னாடி போகும்போது இவர் சைலண்டா ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. ஹீரோவும் கமிஷனரை பாக்குறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டாரு. டே கமிஷனரும் அவங்க ஆளுதான், உசராரு, அதே மாதிரி என்ன காப்பாத்துறதுக்காக கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி நாங்க வரோன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப முதல்ல பாலாவை தடுக்கணும்ல, வேகமா உள்ள ஓடி வராரு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, இவன் வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டான், இவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி கமிஷனர் கிட்ட ஹீரோ சொல்லிட்டாரு. நியூஸ்ல ஹாட் டாபிக்கா எது வந்தாலும் சரி அதுக்கேத்த மாதிரி இவன் நடந்துப்பான். இப்ப பாஸ்கி பத்தி நியூஸ் வந்ததுல, அதனால தான் அதை பத்தியே பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் கமிஷனருக்கு லைட்டா டவுட் வருது. கமிஷனர் என்ன பண்றாருன்னா அந்த டெரரிஸ்ட் எட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. பாஸ்கி கிடைச்சனா இல்லையான்னு கேக்குறாரு. பாஸ்கி எனக்கு எதிரதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதனால இவன் தான் வளரிட்டு இருக்கான்ற மாதிரி கமிஷனர் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. எல்லாருமே காசு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அமல்ராஜ் மாட்டிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு பிளானை நாங்க போட்டிருக்கோம், அதனால பாடி அந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க வண்டியில போயிட்டு இருக்கிறத பலராம் பாக்குறாரு, ஃபாலோ பண்றாரு. சுவாமிநாதனும் சேஷுவும் பாத்துறாங்க. அவங்களுமே பைக்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் கூப்பிடும் போது உள்ள வர மாதிரி இருக்கும், அப்ப மட்டும் வாங்கன்ற மாதிரி உள்ள வராரு. இவரை பத்தி ஏற்கனவே உள்ள இருக்க பாஸ்கி சொல்லி வச்சிருப்பாரு. உங்களை பத்தி தான் சொன்னானா, உள்ள போங்கன்ற மாதிரி ஆட்கள் அனுப்புறாங்க. பாஸ்கியும் வா பார்ட்னர் அப்படின்ற மாதிரிலாம் இவரை கட்டி பிடிக்கிறாரு. மச்சான் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி பொறுமையா சொல்லிட்டாரு. காப்பாத்துறேன், ஆனா அவன் 20 லட்சம் ரூபாயை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்டா கேட்க மாட்டேன், காப்பாத்த மட்டும் செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. நீ ஏதோ ஐடியா வச்சிருக்கிறதா பாஸ்கி சொன்னானே, என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி இந்த எட்டு கேட்கிறாரு. இப்ப போலீஸ்லாம் தேடிட்டு இருக்கிறதுனால பாஸ்கியால ஃப்ரீயா செயல்பட முடியாது. பாஸ்கி மாதிரி அச்சசலா ஒரு பாடி எங்க கிட்ட இருக்கு, அவன் தான் பாஸ்கின்ற மாதிரி நம்ம போலீஸ் கிட்ட கொண்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் பாஸ்கி ஃப்ரீயா வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்கிற எட்டுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. நல்ல ஐடியா தான், அந்த பாடியை சீக்கிரமா கொண்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால ஹீரோ இருக்கார்ல, வெளியே இருக்க ஃபேமிலிக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரம் அந்த பாடியை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பலராம் நடுவுல ஃபாலோ பண்ணா, அதனால வேற ஒரு இடத்துக்கு வண்டியை கொண்டு போயிட்டோம், சீக்கிரமா எப்படியாவது வரோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அவங்க வர வரைக்கும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. என்ன பேசிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த எட்டு கேட்கிறான். பேசிட்டேன், ஒரு காஃபி மட்டும் போட்டு தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி இந்த எட்டும் காஃபி போடுறதுக்கு போயிடுறாரு.
இந்த கேப்ல ஏதாவது பண்ணணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க இருக்க பெரியவர் அசையாம இருக்காருல, இவர் பக்கத்துல இருக்க ஒரு மருந்து பாட்டில எடுத்துடுறாரு. அதை அவன் குடிக்க வச்சிருக்க காஃபில கலந்துடுறாரு. அதெல்லாம் அவனுக்கு தெரியாம இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப காஃபியை குடிக்கிறதுக்காக வரான். ஆனா அப்பா பெல் அடிக்கிறாரு. திரும்ப திரும்ப பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்பா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க, காஃபி வேணுமான்னு கேக்குறாரு. அப்பா பெல் அடிக்க மாட்டாரு. திரும்பி காஃபியை குடிக்கிறதுக்காக போகும்போது மட்டும் பெல் அடிக்கிறாரு. ஆஹா, பெருசு போட்டு கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஷாக்கா வராரு. வந்தவன உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாரு. அப்பா ஆமான்ற மாதிரி பெல் அடிக்கிறாரு. ஏன் வந்தவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அப்பா பெல் அடிக்கிறாரு. இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. காஃபில ஏதாவது கலந்துட்டானான்னு கேக்குறாரு. அப்பா பெல் அடிக்கிறாரு. ஹீரோ காஃபில ஏதோ கலந்துருக்காரு அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவை இந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிக்கிறான். எதுக்காக என்ன சாவடிக்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அமல்ராஜ் இருக்காருல்ல, நான் உங்க பாஸ்கிலாம் கிடையாது, என் பேர் அமல்ராஜ், இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. உடனே வெளியே இருக்க ஃபேமிலியை வர சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவர் கால் பண்ணி திரும்பி கூப்பிடுறாரு. அந்த ஃபேமிலியை உள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையுமே ஒரு கண்ணாடி கூண்டுல லாக் பண்ணிடுறாரு. ஹீரோவை மட்டும் வெளியே லாக் பண்ணி வச்சிருக்காரு. பாஸ்கிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இவங்களோட கதையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆட்கள்லாம் பாஸ்கியை புதைக்கிறதுக்காக போறாங்க. அந்த கேப்ல சேஷு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. இதனால ஹீரோவும் இங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டையினால பாஸ்கியோட பாடி அப்படியே போட்டு வந்திருப்பாங்க. பலராம் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருவாரு. பாடி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வேகமா எடுத்து கார்ல வச்சிருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எனக்கு பாடி கிடைச்சிருச்சு, சீக்கிரமா கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, திரும்பி பாடியை தூக்கிடுறாங்க. இந்த பாடியை தூக்கிட்டு போறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பலராமும் ஆட்களும் உள்ள வந்துடுறாங்க. அதே சமயம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றவரும் வந்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்து பாடியை தூக்குறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு எட் இருக்காருல, மிஷின் கன்னை வச்சு மேல ஷூட் பண்றாரு. எல்லாருமே பயந்த மாதிரி கையை தூக்கிடுறாங்க. இவங்க எல்லாரோட கதையும் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸ் ஜீப் போற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப்லாம் வந்திருக்காது. இந்த சுவாமிநாதன் தான் வந்திருக்காது. இந்த சவுண்ட் கேட்டாதான் நீங்க பதுங்கி இருக்க இடத்தை விட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுங்களை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஹீரோக்கு பக்கத்துல அந்த மிஷின் கன் இருக்கும். அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ வேகமா உருண்டி எடுத்துடுறாரு. இப்ப அந்த எட்டை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. எட்டு அந்த மத்த கேங் எல்லாரையும் அந்த கண்ணாடி குண்டுல லாக் பண்ணிடுறாரு. எங்கேயோ பாம் வச்சிருக்கீங்கல்ல, எங்கன்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த எட்டு சொல்றான். உன் அப்பாவை சாவடிச்சா சொல்லுவேல அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கண்ணை காட்டுறாரு. ஒழுங்கா உன் பையனை சொல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பா இருக்காருல, பெல் அடிக்கிறாரு. அப்பா சொல்ல சொல்றாரு அப்படின்ற மாதிரி இந்த எட்டு இருக்காரு பாத்தீங்களா, இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க ஒரு பஸ்ல தான் பாம்பை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே எப்படி சூப்பரா அடிச்சனா அப்படின்ற மாதிரி பாலா அந்த பெல்ல காட்டுறாரு. சோ ஹீரோ ஏமாத்தி தான் அப்பா அடிச்ச மாதிரி நம்ப வச்சிருப்பாரு. ஏன்டா அவசரப்பட்ட, அவன் என்ன பஸ்னே சொல்லு அப்படின்ற மாதிரி பாலாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவன் கடைசியில என்ன பஸ்ன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க நிறைய பஸ் இருக்கு, கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது, இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு சொல்றான். ஹீரோவும் போலீஸ் கிட்ட தகவல்லாம் கொடுத்துடுறாரு. எப்படியாவது எந்த பஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும் போது அமல்ராஜும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்காரு. அப்ப அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் இவரை பாஸ்கின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். இவரும் நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாம் வச்சியா, எங்க வச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. அதான் உனக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட கேட்டு இவர் தெரிஞ்சுக்க முடியல. அதனால வேகமா அவனை பிடிச்சி வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்ப போலீஸ் எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஒழுங்கா பாமை எங்க வச்சேன்னு சொல்லுன்னு கேட்கறாரு. அவன் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ சொல்ல தேவையில்ல, நானே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. வேகமா ஒரு பஸ் மேல இவனை ஏத்திடுறாரு. எந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல வச்சு இவனை பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு நபர் இந்த பஸ்ல வச்சுதான் இவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பஸ்ஸை நல்லா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்களும் வேகமா செக் பண்றாங்க. அந்த பஸ்ல பாம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோவால தான் இந்த மொத்த கேங்கும் மாட்டிருக்கோம். அதே மாதிரி கமிஷனரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கும். ஹீரோ இந்த விஷயத்த பண்ணனால ஹீரோவோட குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் தந்திருப்பாங்க. ஹீரோவோட ஃபேமிலி இதனால சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹனிமூனுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. போலாமே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதோட ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.